களி மோர் பந்தல்னா இதாயா மோர் பந்தல் என்னையா களி நம்ம ஊரில் என்னையா மோர் பந்தல் கொடுக்குறீங்க களி வெண்ணெயை ஃபுல்லாக ஆட்டையை போட்டு மோரை கரைக்கிறாங்க வெண்ணெயை ஃபுல்லாக ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வெறும் தண்ணி மோரை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி மோருக்கு நல்லதே. நம்மளால் போகிற மோர் வடியை சிந்த மோர் கொடுக்குறாங்க. எங்கன்னா சம்பு பாட்ரு இந்த விவசாயம் போராட்டத்துக்கு மானியம் ஃபுல்லாக எல்லாம் வந்து மோர் சப்ளை பண்ணுறது சாப்பாடு சப்ளை பண்ணுறது அதை நிறையா பண்ணுறாங்க. நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்க. மோர் சப்ளை பண்ணாங்க. இங்கே வேறு நீட்டாக வந்து வெண்ணெய் எடுக்காத மோர் அப்படியே வாயில் ஒட்ட வெண்ணெய் சொட்ட மோர் ஒழுக அப்படியே அவ்வளோ அழகாக குடிக்க அப்படியே அப்பா வாயில் தேன் அமிர்தமாக உள்ளே இறங்கி எச்சி ஊறி. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் இப்படி எச்சி ஊறி பேசுகிறேன்னா இப்போ என்னடா பார்ப்பாங்க. இந்த மாதிரி இதே நம்ம ஊரெலாம் மோர் பந்தல் பார்த்துருக்கியா? ஒரு சொட்டு வெண்ணெய் இருக்காது. எல்லாம் பொண்டாட்டிக்காரம்மா தூக்கிட்டு போயிடும். இதெல்லாம் எங்கிட்டா வாங்கி முடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபுல்லாக விவசாயம் போராட்டம். நம்ம ஊர்லேருந்து போனாங்கப்பா டெல்லிக்கு. போய் என்ன உட்காந்து அவங்க போய் அவமானப்பட்டது வந்ததே மிச்சம். ஃபுல்லாக எல்லா பேரும் நிர்வாணம் பண்ணாங்க, எலிகறி இதுனாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. ஆனால் பஞ்சாப்காரங்க நிற்கிறாங்க 3000 டிராக்டரை ரோட்டில் நிற்க வச்சு வந்து இப்போ வந்து மோதி போகிறான். இன்ன வரைக்கும் நான் இப்போ அங்கே போயிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் டிராக்டரை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரன்லேருந்து எல்லாமே சப்போர்ட் அந்த ஊருக்கு. அவங்களே போலீஸ்காரனே இன்னும் சப்போர்ட் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து மக்களாக இருந்து அப்படியே இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். போராட்டம்னா சும்மா வந்து போலீஸ்காரங்க வந்து போட்டு நம்ம ஊருக்காரங்களை போட்டு அடிக்கக்கூடாது. நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஊர் போலீஸே போய் நிற்கணும். மோர் வீடியோக்கு வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ கத்தி விஜய் மாதிரி கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். வேணாம் விடு. ஒல்ட்டி விடு பெல்ட்டி அடி. மோராக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் ஒன்றுதேன்ற மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி. ஆனால் அங்கே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை. நம்ம ஏதோ பாகிஸ்தான் அங்கிட்டு ஏதோ பார்டரில் இருந்து ஏதோ தாக்குற மாதிரி தாக்கி விட்டாங்க நம்ம ஊருக்காரங்களே.